என்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திலிருந்து இரண்டாவது பாட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு. விஜயோட கடைசி படம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி இந்த பாடலை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை நீங்கள் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி அல்லது கேட்கறதுக்கு முன்னாடி அல்லது கேட்ட பிறகு நான் சொல்கிற ஒரு பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. எந்திரன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட எந்திரன் படத்தில் ஒரு பாட்டு வரும். ரொம்ப பிரமாதமான பாட்டு. அப்படி கேட்ட உடனே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேற்றுற மாதிரியான ஒரு பாட்டு. இவன் பேரை சொன்னது பெருமை சொன்னதும் கடலும் கடலும் கைத்தட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை திரும்ப ஒரு வாட்டி கேட்டுட்டு இந்த ரெண்டாவது சிங்கிளை கேளுங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த பாட்டு அனிருத் இசையில உருவாகி இருக்கு. விவேக் அந்த பாட்டை எழுதியிருக்காரு. ஒரு பேரே வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, அவன் தான் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வருது. இந்த பாட்டு ஏற்கனவே நம்ம கேட்ட பாட்டு அப்படிங்கிறதுனால கேட்ட உடனே நமக்கு பரிச்சயம் ஆயிடுது. இது தெரிஞ்ச பாட்டு தான். நான் கேட்ட பீட்டே அப்படிதான் இருக்கும். அந்த ரிதம் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா அந்த ஏஆர் ரஹ்மான் அந்த பாட்டுக்கு கொடுத்த அந்த ரிதம் பேட்டர்னை இதுல பயன்படுத்தியிருப்பாரு. ஆனால் அந்த கம்பீரம், அந்த அந்த இனிமை, அந்த ஹரிகரனும் அந்த அந்த பாட்டை பாடும்போது நமக்கே அப்படியே சிலிர்க்கும் அந்த பாட்டு. அப்படி ஒரு இனிமையான ஒரு பாடல். அந்த பாட்டை இவங்க ஒரு ஏதோ ஒரு பின்னணியில் வர்ற மாதிரியான ஒரு பாட்டை இதை பயன்படுத்தியிருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியுது. அதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அது முழுக்க முழுக்க விஜய்க்கு பில்டப் கொடுக்குற மாதிரியான ஒரு சாங்கு. அரசியலில் இவர் தலைகளை எல்லாத்தையும் மாற்ற போறாரு, எல்லாத்தையும் புரட்ட போறாரு. விஜய் மாதிரியான ஒரு தலைவனே கிடையாது. அந்த மாதிரி அந்த பாடல் வரிகள்லாம் நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சலிச்சு போயிட்டே என்னென்ன நம்புற மாதிரி சொல்ற அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இந்த பாட்டு ஆரம்பமே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜீப் அப்படியே அந்த இடத்துல பறந்து குதிச்சு அப்புறம் அதுக்கு மேலே விஜய் ஏறி நின்று பாடுற மாதிரியெல்லாம் அந்த பாட்டை வீடியோ விட்டுருக்காங்க. படத்தில் எப்படி வருதுன்னு தெரியாது. இப்போ இந்த படத்தில் இந்த பாட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிற விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா, முதல் பாடல் தளபதி கச்சேரி அந்த முதல் பாடலில் என்னென்ன பண்ணியிருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதையே தான் இதுலேயும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டும் ஒரு பில்டப் சாங் தான். அதே போல் அதுக்கு கரூர் மற்றும் நாமக்கல் இந்த பகுதியில் கூடிய அந்த மக்கள் கூட்டம் இருக்க அவர்களை ஷூட் பண்ணி இந்த வீடியோவுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்றது தான் பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. இப்போ இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு தெரியும். இந்த பாட்டுல ஒரு காட்சியில இந்த விஜய் பயன்படுத்திய அந்த யம வாகனம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த யம வாகனத்தை அப்படியே அவங்க காட்டியிருப்பாங்க. என்னன்னா அந்த பஸ்ஸோட அந்த கலர் எல்லாம் மறைச்சிட்டு பிளெயினா ஒயிட்ல இருக்கிற மாதிரி கிராபிக்ஸ் எல்லாம் மாத்தி அந்த பஸ்ஸை காட்டுவாங்க. அந்த பஸ் மேல விஜய் நிக்கிற மாதிரியான காட்சியை காட்டுவாங்க. அந்த பஸ்ஸை சுற்றி ஏகப்பட்ட மக்கள் இருக்கிற மாதிரி காட்சிகளை காட்டுவாங்க. அதே போல் விஜய் அந்த தலைவான்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, டைம் டு லீட் அப்படின்னு போட்டு அவன் பேக் முதுகை காமிச்சிக்கிட்டு அப்படி கையை அப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லு, அதில் டைம் டு லீட் அப்படின்னு போட்டு அதுக்காக கொடநாட்டில் போயிட்டு நேபாளி கூர்க்கா கிட்ட மண்டி போட்டு நின்ன அந்த சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கு இல்லையா. அந்த போஸ், அந்த பொசிஷன், அது ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த பொசிஷனை பயன்படுத்த முடியல. காரணம் என்னன்னா விஜய்க்கு அது ரொம்ப பிடிக்குமா இந்த போஸ். அதாவது அது அவர் பெரிய மாஸ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி முதுகை காட்டிட்டு இப்படி கையை தூக்கி நிற்கிறது. அந்த போஸை இந்த பாட்டுல மக்களுடைய தலைகள் இருக்குல்ல, இவனை பார்க்க கூடி நின்று செத்து போயிட்டாங்களே இந்த கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய அந்த ட்ரோன் ஷாட் எடுத்து அதை கிராபிக்ஸ்ல மாத்தி இவனுடைய உருவம் அந்த டைம் டு லீடுங்கிற அந்த போஸ் வர்ற மாதிரி இவன் உருவம் வர்ற மாதிரி அதை அந்த பாட்டில் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கெல்லாம் என்ன திரும்ப திரும்ப கோபம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு பேரழிவு நடந்திருக்கு. 41 பேர் ஒரு தலைவனை பார்க்க போய் சாவறதெல்லாம் உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு மிகப்பெரிய அவலம். அது நடந்த பிறகு
இவனுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கணும், எவ்வளவு பணிவு இருந்திருக்கணும், மக்கள்கிட்ட எவ்வளவு தூரத்துக்கு வந்து நீ அன்பா பேசியிருக்கணும், மக்கள்கிட்ட எவ்வளவு பணிஞ்சு போயிருக்கணும், தன்னை வந்து தன்னால் இப்படி ஒரு பேரவலம் நடந்துருச்சேங்கிற குற்ற உணர்ச்சியில நீ எந்த அளவுக்கு அவர்கள்கிட்ட ரொம்ப பணிவா போறியோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு உன் மேல வந்து கொஞ்சம் பரவாயில்லடா அந்த பையன் அப்படின்னு தோணும். ஆனா நீ என்ன பண்ண, 41 பேர் செத்த உடனே ஒரு 5 நாள் வந்து நல்ல சரக்குல வந்து அப்படியே மயங்கி கிடந்த, அதுக்கப்புறமா வந்து ஒரு வீடியோ வந்து அப்பாவே முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்ட, அதுக்கப்புறமா வந்து ஒரு 30 நாளைக்கு மேல வந்து வீட்டை விட்டு வெளியே வரல, பதுங்கிட்ட. அப்புறம் பதுங்கி இருந்துட்டு ஒரு அந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களையே வாங்கடா சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு மாமல்லபுரத்துல வச்சு அவங்கள பார்த்து காலில் விழுந்து கதறி அழுது அவங்கள வந்து சிபிஐ சாட்சிகளை மாறிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சோப்பு போட்டு அவங்கள வந்து அனுப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து முழுக்க முழுக்க இந்த சம்பவம் நடந்ததே தன்னாலதாங்கிற அந்த பெரிய உண்மையை வந்து நீ மறைச்சிட்டு ஏதோ உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வந்து பழியை தூக்கி அரசாங்கத்தின் மீதும் போலீஸ் மீதும் போட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் நீ பாட்டுக்கு வந்து ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ற, ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் அறிவிக்கிற, இப்போ 2வது சிங்கிள் வெளியிட்டு இருக்க. இந்த 2 சிங்கிள், அதாவது இந்த 2 பாடல்களிலும் பயன்படுத்தி இருக்கிற காட்சிகள், அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த மக்கள் கூட்டம், இதெல்லாமே வந்து விஜயனுடைய பரப்புரையில் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவா தெரியுது. அதுவும் குறிப்பா இந்த முதல் பாடலை விட 2வது பாடலில் அந்த பேருந்து, அதே போல பிரச்சாரம் செய்கிற அந்த அந்த போஸ், இது எல்லாத்தையும் வந்து அவங்க அப்பட்டமா வந்து வெளிக்காட்டி இருக்காங்க. ஆக இவங்களுக்கு மக்கள் மீது எல்லளவும் வந்து அவங்களுக்கு அக்கறையோ அல்லது ஒரு கனிவோ ஒரு பரிவோ வந்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த 2வது பாடலை பார்க்கும்போது நமக்கு புரியுது. சரி, பாட்டு எப்படி நல்லா இருக்கான்னா, அந்த பாட்டு எதை காப்பி அடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அனிருத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது கேட்கறதுக்கு அப்போ நல்லா இருக்கிற மாதிரி பாட்டு போட்டுருவாப்புல, ரஜினிக்கு கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து பாட்டு போடுவார். இதுதான் அனிருத்தோட மியூசிக் பேட்டர்ன். அது இந்த நீங்க விடாமுயற்சி அல்லது இந்த தற்குறியோட இதுக்கு முந்தின படம், அதாவது லியோ, அப்புறம் இந்த படத்தோட பாட்டு 2 பாட்டுமே கேட்டீங்க, உங்களுக்கு வந்து மனசுல நிக்காது. அது கேட்கும் போது வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, அதுதான் உங்களுக்கு தோணும். இந்த பாட்டு அப்படிதான் தோணுது. அந்த ரிதம் பேட்டர்ன் வந்த உடனே நமக்கு தெரிஞ்சிருது இது நம்ம சூப்பர் ஸ்டாரோட பாட்டு, அதைத்தான் வந்து இதுங்க காப்பி அடிச்சு போட்டுருக்குதுங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. அதனால வந்து இது கேட்ட ஒரு பாடலாக அது இருக்க தவிர மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகிற பாடலாக அது இல்லை. பாடல் வரிகள் எல்லாமே வந்து டிராமாட்டிக்கா ரொம்ப வந்து எக்ஸாகரேட்டட் வெர்ஷனா வந்து இருக்கு. இவன் இல்லைன்னா விடியாது, இவன் இல்லைன்னா அந்தி பொழுது சாயாது, இவன் இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கையே வந்து ஒண்ணுமே இல்லை. இந்த ரேஞ்சில் இருக்கு அந்த பாட்டு வரியெல்லாம். நீங்க வேணா பாட்டை இன்னொரு வாட்டி கேளுங்க. ஜனநாயகன் அப்படின்னா என்ன? ஜனங்களினுடைய நாயகனாக, அவர்களுக்கு ஒரு அவர்கள் கனவில் கூட நினைக்காத பல நல்ல விஷயங்களை செய்கிற நாயகன். ஹீரோன்னா அப்படிதானே, ஹீரோன்னா அவன் தானே ஹீரோ, மற்றவனை யாரும் நாயகன் சொல்ல முடியாதுல்ல. ஆனா அப்படி என்ன விஜய் இது வரைக்கும் செஞ்சு கிழிச்சிருக்கான் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு முறை யோசித்து பாருங்கள். ஒரு மக்களை பார்க்க வரான், இந்த மக்களுக்கு வந்து ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்க துப்பு இல்லை. அந்த மக்கள் வந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 12 மணிக்கு தான் அவன் பேசுகிறான். ஸோ 1 மணி வரைக்கும் அவங்க அங்கே இருந்திருக்காங்க. அரை நாள் லிட்ரலாக வந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அவங்க இருந்திருக்காங்க. இந்த 7 மணி நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அவங்களே கொண்டாந்துருக்காங்க பல பேர். இவங்க எதுவும் கொடுக்கல, ஸ்நாக்ஸோ அல்லது ஒரு தண்ணி பாட்டிலோ எதுவும் கொடுக்கல. 20 லாரியை சுற்றி நிப்பாட்டிட்டு அதில் வந்து டேப் வச்சு இந்த நாய் சங்கிலியில் டம்ளர் கட்டி தொங்க விட்டுட்டு போகிறாங்க. அப்படின்னா இவர்கள் இந்த மக்களை என்னவா நினைக்கிறாங்க? அவன் மேடையில் என்ன பேசுகிறான், பாட்டில் என்னவா சொல்கிறான், உண்மையில் எப்படி நடந்துக்கிறான்? இதெல்லாம் இந்த அரசியலை ஏன் அதுக்கு சேர்க்குறேன்னா நிஜத்துக்கு, ஏன்னா இந்த படம் முழுக்க அரசியல் தான். அவன் கொடியெல்லாம் காட்டுறான். நீங்கள் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பெரிய அரசியல் பிரச்சாரத்துக்கான ஒரு வெப்பனை வந்து இதை பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இதை வந்து விடுறான். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம இதை நல்ல விதமாக போற்றி புகழ்ந்து பாராட்டி பேச வேண்டிய அவசியம் நமக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா? இவனுடைய நோக்கம் என்ன? இந்த படம், இந்த பாடல்கள், இந்த ப்ரமோஷனு, இது எல்லாத்தையும் காட்டி ஓட்டு பிச்சை எடுக்கிறது தான் ஒரே நோக்கம். அப்படின்னும் போது வந்து உனக்கு நியாயமா இந்த பாட்டுக்கு என்ன விமர்சனம் வருமோ அதுதான் கிடைக்கும். அப்படி பார்த்தா
இது ஒன்றும் பெரிய உலகமகா பாட்டு அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. இது வரைக்கும் கேட்காத பாட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய பாட்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு காப்பி சாங். இது ஒரு காப்பி அடித்த ஒரு டியூனு, காப்பி அடித்த மியூசிக்கு. அதே மாதிரி பாடல் வரிகள் எல்லாம் வந்து எக்ஸாகரிகேட் பண்ண, ஓவர் பில்டப் கொடுக்கப்பட்ட வரிகள் இதெல்லாம். இதையெல்லாம் வந்து ஜனங்க எடுத்து எடுத்து நிராகரிச்சிருவாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி எல்லாம் வந்து அடிச்சாலும் அழியாத ஒரு பெயர் அப்படின்னா, யாரா நீ அப்படி என்ன பண்ணிட்ட? அழிச்சாலும் அழிக்க முடியாத மக்கள் மனசுல இடம்பெற்ற பெயர்னா யார் நீ? காமராஜரா? தந்தை பெரியாரா? பேரறிஞர் அண்ணாவா? யாருப்பா நீ? அந்த ரேஞ்சுக்கு வந்து அடிச்சாலும் அழிக்காத பெயராவா உன் பேர் இருக்கு? 2 ஆண்டு காலம் நீ வந்து எதுவும் பேசாம வீட்டில் முடங்கிப்பார். உன்னை எவனாவது நினைச்சு பாக்குறானான்னு சொல்லு. எவனாவது நினைச்சு பாக்குறான்னு சொல்லிட்டு யோசிப்பார். எப்படி அழிச்சாலும் அழிக்காத பெயரை மாறிடுமா அது? அரசியல்னு வந்ததுனால இந்த கடுமையான விமர்சனத்தை வைக்க வேண்டியதா இருக்கு. இதுவும் வந்து ஒரு சாதாரண ஒரு 10ஓடு 11ஆன ஒரு ஓவர் பில்டப் சாங் இது. அவ்வளவுதான். இது வந்து தேர்தலுக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறா. அது கண்டிப்பா பயன்படாது.